ஹலோ. இட்லி தோசைக்கு எப்போவுமே சட்னி குருமா இதே தான் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மாற்றி பண்ணி பாருங்களேன். இந்த தக்காளி குழம்பு இட்லி மாவு வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வணக்கம்ங்க, நான் மஞ்சு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு தக்காளி பழம் பழுத்த தக்காளியாக 5 எண்ணம் எடுத்துக்கோங்க. நல்ல புளிப்பாக இருக்கணும். 2 பல்லாரி வெங்காயம், சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு, பூண்டு ஒரு 4-5 பல், மல்லி இலைகள், கறிவேப்பிலை இலைகள், பட்டை ஒரு 2-3 துண்டு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டு தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைய வெந்திருக்கும். இப்போ தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு நல்ல மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி எடுக்கும்போது நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. நீங்கள் மிக்சியில் போடக்கூடாது, டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போது காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி பற்றலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இட்லி மாவு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து மடார்னு நல்லா கலக்கி விட்டுருங்க, இல்லைனா அந்த இட்லி மாவு கட்டிப்பட்டுரும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. சூப்பரான இட்லி மாவு தக்காளி குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. கொத்தமல்லி இலைகள் தூவி இட்லி சூடாக ஆவி பறக்க இட்லி எடுத்து மேலே ஊற்றி நல்லா பெனஞ்சு குழச்சி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக டேங்கியாக இருக்குங்க. ஆனால் தக்காளி பழம் வந்து நல்லா புளிப்பாக இருக்கணும். காஷ்மீரி மிளகாய் தூள் போடும்போது நல்ல கலர் கொடுக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நான் எண்ணெய் ஊற்றி தாளிக்கவே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லேருந்து டயட் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. மண் சமையலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.